தமிழ் சினிமாவில் 500க்கும் மேற்பட்ட படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் நடிகை சுதா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் பிறந்தார். நடிகை சுதாவின் உண்மையான பெயர் ஹேமா சுதா. இவர் பிறப்பிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். ஒரு காலத்தில் பெரிய வீடு வேலையாட்கள் என செல்வச் செழிப்பில் வாழ்ந்தவர். மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த இவரின் வாழ்க்கை திடீரென்று ஏற்பட்ட கஷ்டங்களால் முற்றிலும் தலைகீழானது. 1984ஆம் ஆண்டு வெளியான ஓ மானே மானே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு வண்ண கனவுகள், குருசிஷ்யன், கேப்டன், 7G ரெயின்போ காலனி, இந்தியன், வேதாளம் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்தார். மேலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என பல மொழிகளில் நடித்து பிரபலமானவர். தற்போது தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வருகிறார். இவருக்கு 8 வயது இருக்கும் பொழுது அவரது தந்தைக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனால் மருத்துவ செலவுகளுக்காக வீட்டு சொத்துகள் விற்கப்பட்டன. அந்த சமயத்தில் அவரது தாயார் தாலியை அடமானம் வைத்து சுதாவை படிக்க வைத்திருக்கிறார். பின்னர் கடுமையான கஷ்ட காலத்திற்கு பிறகு சினிமாவில் சம்பாதித்த பணத்தை கொண்டு நம்பிக்கையின் அடிப்படையில் டெல்லியில் ஒரு ஹோட்டலை தொடங்கியிருக்கிறார். அதிக அளவில் முதலீடு செய்து தொடங்கப்பட்ட அந்த தொழிலிலும் ஏமாற்றத்தையும் நஷ்டத்தையும் சந்தித்து இருக்கிறார். இதன் காரணமாக மீண்டும் வாழ்வில் பிரச்சனைகளை சந்தித்தார். இதனால் ஏற்பட்ட தொடர்ச்சியான நெருக்கடிகளால் இவரது கணவரும் ஒரே மகனும் இவரை விட்டு பிரிந்து சென்றுவிட்டனர். வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதற்கு நடிகை சுதாவின் வாழ்க்கை ஒரு உண்மையான சாட்சி. பணக்கார குடும்பத்தில் பிறந்து சொத்தையும் குடும்பத்தையும் இழந்த இவரது வாழ்க்கை நலம் பெற வேண்டுவோம்.